தேங்க் யூ சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. என் நேம் வந்துட்டு சிந்து. நான் துடியலூர்லேருந்து பேசுறேங்க. கரெக்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கேரளால வொர்க் பண்ணிட்டுருந்தேங்க. இப்ப நான் ஸ்டோர் மேனேஜரா வொர்க் பண்ணிட்டுருந்தேன். சரி நம்ம வந்துட்டு ஒரு பெரிய இதுக்கு ஸ்டோர் மேனேஜரா இருக்கமே, கொஞ்சம் ஹேர்லாம் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணி, கெரட்டைன் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலா இருப்போம்ன்னு சொல்லிட்டு, நானும் ஒரு ரூ. 8,000 செலவு பண்ணி ஹேர வந்துட்டு கெரட்டைன் பண்ணேங்க. கெரட்டைன் பண்ணி ஹேர் நல்லா தான் இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு 1 இயர் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, அந்த கெரட்டின்ல போய் ஹேர் பழையபடியே இப்போ இந்த மாரி ஒரு மாதிரி ஹேர் நெளி நெளியா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி ஆயிடுச்சு. ஹேர் கொட்டியும் போயிடுச்சு. ரூ. 8,000 செலவு பண்ணதுல வந்துட்டு ஹேர் கொட்டியும் போச்சு, கெரட்டினும் ஆச்சு. சரி 1 இயர் கழிச்சு நானும் விட்டுட்டேங்க. சரி இதுக்கு மேல கெரட்டின்லாம் பண்ண வேணாம். ஹேர் ஆல்ரெடி இருக்கிறதே 4 முடி தான். அதுவும் கொட்டிருச்சுன்னா என்ன பண்றது? நானும் விட்டுட்டேங்க. ஸோ இந்த வெஸ்டீஜ்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு எந்த ஹேர் ஆயிலுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா என்ன எண்ணெய் காய்ச்சி குடுக்குறாங்களோ, நான் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணேங்க. ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என் பாடி வந்துட்டு சரியான ஹீட் பாடி. என்னைக்கு அந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அன்னையிலேருந்து என் ஹெட் வந்துட்டு நல்லா கூலிங் ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு மசாஜ் பண்ண ஃபீல் வந்துட்டு இருக்கு. பிளஸ் வந்துட்டு நான் கெரடைன் ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் டெய்லி கேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். டெய்லி கேர் ஷாம்பு நல்லாவே ஹேர் பவுன்ஸியா இருந்துச்சு. இப்ப நான் இந்த லாஸ்ட் 1 வீக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கெரடைன் ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கெரடைன் ஷாம்பு யூஸ் பண்ணதுலருந்து பார்த்தீங்கன்னா, என் ஹேர் அவ்ளோ சாஃப்ட்டா, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு எல்லாம் ரெடியாயி நான் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ்ல கேட்கறாங்க, "என்ன திருப்பி ரூ. 8,000 குடுத்து ஹேர வந்துட்டு கெரட்டின் பண்ணியா?" அப்படின்னு. நான் ரூ. 8,000 குடுக்கல. வெறும் ₹180 தான் குடுத்தேன். என் ஹேர் இப்படி ஆயிருச்சு. ரூ. 8,000 பண்ண வேண்டிய வேலைய இந்த ரூ. 180 கெரட்டின் ஷாம்பு பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே அவ்ளோ ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த கெரடைன் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் அவ்ளோ சாஃப்ட்டா, சில்கியா நல்லா பவுன்ஸியா இருக்கு. இந்த ஹேர் லவ், செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்ற மாதிரி என் ஹேர் வந்துட்டு எனக்கு அவ்ளோ புடிச்சிருக்குங்க. இந்த அஷ்யூர் கெரடைன் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே பிரஷ் பண்ணும்போது எனக்கு பிளட் வரும். கண்டிப்பா பிளட் வரும். அது நல்லாவே வரும். நெறையாவே வரும். லாஸ்ட் 1 மந்த்தா நான் வந்துட்டு அஷ்யூரோட டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த டூத் பேஸ்ட் என்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அன்னையிலேருந்து என் பல்லு நான் பிரஷ் பண்ணும்போது பிளட் வரதே இல்லைங்க. எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம பல்ல நல்லா தேய்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரஷ்ஷ வச்சு அழுத்தி தேய்ச்சு பார்த்தேன். அப்பவும் என் பல்லுல வந்துட்டு பிளட் வரல. ஸோ பேஸ்ட்டு, ஆயிலு, ஷாம்பு எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குங்க. எனக்கு எதுக்கு அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கறதுன்னே தெரியல. எல்லாமே 100 மார்க்ஸ் தான். சன்ஸ்கிரீன் லோஷன் ஆகட்டும், ஃபேர்னஸ் கிரீம் ஆகட்டும், எல்லாமே என் கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க்கு, சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்லாம் போட்டு எடுத்தோனே என் ஃபேஸ் அவ்ளோ பிரைட்டா இருக்கு. அந்த டெட் ஸ்கின்லாம் போய் என் ஸ்கின் கொஞ்சம் டல்லாவே இருக்கு. எப்பவுமே டல்லாவே தான் இருக்கும். ஸோ வெஸ்டீஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சீரியஸ்லி ஒரு ஆக்டர்ஸ் லெவலுக்கு ஃபீல் பண்றேன். அவ்ளோ பிரைட்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு மாரி மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏதோ நான் இப்பவே லட்சக்கணக்குல சம்பாரிச்ச மாதிரி ஒரு மனசு நிறைவா இருக்கு. ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுலயே. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. 100க்கு 200% கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு வெஸ்டீஜ் ப்ராடக்ட்க்கு நான் கேரண்டி. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச்.